அதே போல இப்ப வந்து ஸ்டாலின் வந்திருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி வண்டியில வராது. இது மாதிரி வேற ஏதோ ஒரு கட்சிக்காரங்க போய் இந்த மாதிரி அடாவடி பண்ணா ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவாங்க? என்ன அவரை செய்வாங்க? போய் தடுப்பாங்க. எடுப்பாங்க. காவல்துறை செவுல அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ம். முதலமைச்சர் வராரு, முதலமைச்சர் வந்து இது பண்றாங்க. இதே ஒரு பிரதமர் வந்து என்ன பண்ணோம்? பாதுகாப்புப்படை வீரர்கள் என்ன செய்வாங்க? அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. நாங்க இருக்கக்கூடிய துப்பாக்கி சுட கூட வாய்ப்பு இருக்கு. ம். இதே நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் செஞ்ச மட்டும் ஏன் வன்முறை தெரியுது? அதிகாரத்துல இருந்து செஞ்சா அது பாதுகாப்பா, அதிகாரத்துக்கு வராம அதிகாரத்தை வருவதற்காக போராடக்கூடிய ஒரு தலைவனை பாதுகாப்பதற்காக மட்டும் பொழந்தா, வழிமறிக்கக்கூடியவனை, தடை செய்யக்கூடியவனை, இழிவா பேசக்கூடியவனை அடிச்சா அது எப்படி உங்களுக்கு வன்முறை தெரியுது? நாங்க வன்முறை ஆதரிக்கிறதே கிடையாது. ம். ஆனா வன்முறை எங்க மீது திணிக்கப்படும் போது அது திருப்பி அவங்களுக்கு அதோடைய பாதிப்பு எப்படி இருக்குங்கிறத காட்ட வேண்டியிருக்குல்ல. சரி, ம். இந்த இடத்துல நாங்க வேணாம்னு விட்டுட்டோம். இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவன் எல்லாம் தாக்குதல் நடத்திருந்தா, இப்ப நாங்க அண்ணன் யாருமே எதுவுமே செய்யல. அண்ணன் சீமான் அவர்கள் மீது வாகனத்தின் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தியிருந்தா, அண்ணன் சீமானுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, அப்ப என்ன ஆகும் தமிழ்நாடு? ஒரு திமுக கட்சியில இருக்காது. ம். பிளாஸ்ட் தான், விஜய் சொன்ன மாதிரி பிளாஸ்ட் ஆயிருக்கும். அது உண்மைதான், நொறுக்கி இருப்போம்.